போடாங்க தலையா. வாசல்ல உட்கார்ந்துகிட்டு எதுக்காக அறுவாடை திட்டிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு என் மகளை தவிர வேற யாரும் மருமகளா வரக்கூடாதுன்னு தான் தீட்டிக்கிட்டு இருக்கேன். கத்திய தீட்டாதே புத்திய தீட்டுன்னு பேரறிஞர் சொல்லியிருக்காரு. தெரியுமா உனக்கு? சித்தமா 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 பட்டணத்துல இருந்து வக்கீலையா கடிதாசி எழுதிருக்காரு. என்ன விஷயமா இருக்கும்? ஒண்ணு விஷயமா தான் இருக்கும். இருந்து படிங்க. ஒண்ணுக்குன்னு உங்க அண்ணன் காதுல விழுந்துச்சு, பனங்காய் சீவிர மாதிரி சீவிடுவான். அதுக்கு என்னப்பா பண்றது? ஒண்ணு செய்வோம். வக்கீலு பொண்ணுன்னு எழுதியிருக்க இடத்துல எல்லாம் நான் கேஸ்ன்னு படிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம். ஏய், என்ன புரிஞ்சுக்குவீங்க? ஒண்ணு இல்ல, பட்டணத்துல இருந்து வக்கீலு கேஸ் விஷயமா லெட்டர் எழுதியிருக்கிறாரு, அதை நான் படிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொன்னேன். வாங்க உள்ள போய் படிங்க. ஏய், இங்கேயே படி, நான் அந்த கேஸ புரிஞ்சுக்கிறேன். படி படி. ஏமாட்டம் போட்டுருக்க. அன்புள்ள ஆளவந்தார் அவர்களுக்கு வக்கீல் எழுதியது. நமஸ்காரம் நமஸ்காரம். இங்கு கேஸை பார்த்தேன். கேஸ் மிகவும் நன்றாக இருந்தது. இந்த கேஸை வைத்து குடும்பம் நடத்தலாம். ஓ, துப்புக்கட்ட பயலா இருக்கியே, கேஸ வச்சு குடும்பம் நடத்த போறியா? கேஸ்ல வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்த போறோம்னு சொல்றோம். போடாங்க தலையா, உனக்கு ஒண்ணும் புரியாது. சுமாரு மேல படி. மேல அதான் எழுதியிருக்கு. அன்புள்ள ஆளவந்தார் அவர்களுக்கு வக்கீல் எழுதியது. நமஸ்காரம். ஏய், கையில என்ன இருக்கு தெரியுமா? விரலு. ஓட்டண்ணா, ஒழுங்கா படி. கேஸை பார்ப்பதற்கு அடுத்த ரயிலில் உடனே புறப்பட்டு வரவும். கேஸ வக்கீல் பாப்பான், நீ என்னையா பாக்க போற? அறிவு இருக்கா மாமா? கட்டிக்க போறவன் நான் போய் பார்க்க வேணாமா? கட்டிக்க போறியா? என்னென்ன நிலவுல நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அவன் தலையில தானே கட்ட போறோம். ஓ, அத சொல்றியா? மூத்தவன் நான் இருக்கும் போது எல்லா நேரத்தையும் இவனுக்கு எழுதி வச்சு அப்படி எனக்கு பங்கு வேண்டாமா? ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு பக்கமா உழுதுட்டு போங்க. தம்பிக்கு ஒரு கேஸ புடிச்சு கொடுத்துருங்க, அது மாதிரி எனக்கு ஒரு கேஸ் புடிச்சு கொடுங்க. இல்லன்னா தம்பி கேஸ நான் புடிச்சிருவேன். ஐயே, வர வர நம்ம குடும்பம் முறகட்ட குடும்பம் ஆகிட்டு இருக்கு. ஏய், ஏன்டா அவசரப்படுற? உனக்கும் ஒரு கேஸ புடிச்சு கொடுத்துறேன். ஓ, அவன் தான் கேஸ் கேஸ் தவிக்கிறான்ல, ஒரு கேஸ புடிச்சு குடியா. ரொம்ப விவரமான ஆளு. அவனே ரூட்டை கிளியர் பண்ணிட்டான். அடுத்த ரயிலே நாமெல்லாம் புறப்படுறோம். பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு, இப்ப வந்துடும். ஏன் அவசரம் மாதிரி கத்துற? எங்க சித்தப்பா பணத்தை தொட்டு தொட்டு பாக்குறாரு. அப்படியே அமுத்திட்டாலும் அமுத்திடுவாரு. நடுமத்துல வைங்க. இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நடத்தி காட்டுறேன். உங்க அம்மாவை கவுத்தி காட்டுறேன். கூமுட்ட தலையா, அங்க என்ன சாஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த பக்கம் வாயாவா. பொண்ணு இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும். பொண்ணு வர்றதுக்கு முன்னால நாம பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவோமா? நீங்க என்ன பேசுறது? நானே பேசிக்கிறேன். வைக்கலையா, நான் சொன்னபடி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்களா? ஓ, சொல்லிட்டேனே. ஆனா அதுல ஒரு திருத்தம். ஒரு திருத்தமும் வரக்கூடாது. நீங்க என்ன அவர்கிட்ட பேசுறது? வைக்கலையா, என்ன திருத்தம் நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ரொக்கமா 15,000 தான் கொடுக்க முடியுங்கிறாரு. 15,000 பத்தாது, 20,000 கொடுக்கணும். சும்மாங்க. 15 போதும். அப்புறம் அந்த நகை விஷயத்துல 15க்கு பதிலா 10 போடுறேங்கிறாரு. 10 போடுறாரா? இவர் என்ன வைத்தியரா? 15 வேணும். பேசாம இருங்க. 10 போதும். அம்மாவே சொல்லிட்டாங்க. எங்க சித்தப்பா வெறும் பல்பு, எங்க அம்மா சுச்சி. இது ஒரு வயிறு சும்மாறட. வாமா வா, இவங்க காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல இங்க விழு. இவங்கதான் மாப்பிள்ளையோட மம்மி, அது வெறும் டம்மி. இவங்க கால்ல விழுந்தா எல்லார் காலையும் விழுந்தா மாதிரி. இந்த குடும்பமே இவங்க கால்ல தான் நிக்குது. அவ்வளவு பெரிய கால். மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. மாமா, கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஏமா, எதுக்கு? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? மதியழகன் எம்ஏ, எம்ஏ மதியழகன். மாமா, வரீங்களா? ஏதோ குழப்பம் போல இருக்கு. என்ன பண்ண போறேனோ? தாத்தா, என்னது? அப்பா, பொண்ணையப்பா வக்கீல கூட்டி போகுது. எதுக்குமா திடீர்னு உள்ள கூப்பிட்ட? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? ஐயோ, அவரை ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏற்கனவே வா. அவர் குடும்பம் வச்சதுல இருந்து கிராப் வச்ச வரைக்கும் எனக்கு தெரியும். அப்ப அவன் மேல உனக்கு நல்ல அபிப்பிராயம் சொல்லு. எஸ், அவர் நல்லா பாடுவாரு, நல்லதுக்காக போராடுவாரு. எம்ஏ விஷயம் நீங்க சொல்லிதானே எனக்கு தெரியும். அவர் எம்ஏ தானே படிச்சிருக்காரு. எவன் சொன்னது? இல்ல, மதியழகன் எம்ஏ, எம்ஏ மதியழகன். அப்ப உனக்கு பூர்ண சம்மதம் சொல்லு.